இது மெனு கார்டு. பரலோகத்திலேருந்து உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுறது மெனு கார்டு. இது பாஸ்டர் இதுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுக்க வேணாம், காசு கொடுத்தாச்சு. ஏன்னா அனைத்தும் கிரேஸில் கொடுக்கப்படுகிறது. தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் சும்மா கொடுக்குறாரு. முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும். படிச்சுட்டு இவைகள் எனக்கு சொந்தம் என்று விசுவாசித்து அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவைகள் எனக்கு உண்டானது என்பதை விசுவாசிக்கணும். அதை பெற்றுக்கொண்டதாக உணருங்க. பெற்றுக்கொண்டதாக கண்களில் பாருங்க, இந்த கண்களில் பாருங்கன்னு சொல்லல, பெற்றுக்கொண்டதாக விசுவாசிங்க. காணாவிட்டால் கூட, பார்க்காவிட்டால் கூட சொந்தமாயிட்டு விசுவாசிங்க. அது ஏற்கனவே நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்படி ரட்சிக்கப்படுவீன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிங்களா? விசுவாச்ச உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டதா விசுவாசிங்க. ஏதாச்சும் நீங்க உணர்ந்தீங்களா? புல் அரிச்சிச்சா? ஏதாச்சும் நடந்துச்சா? எந்த விதமான வெளிப்பிரகாரமான எந்த வித சிம்டம்ஸ் நடக்கல, ஆனால் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனான்னு கேட்டோம்னா, ரட்சிக்கப்பட்டவன் சில நேரத்தில் செயல்பாடுகள் ரட்சிக்கப்பட்டதுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா அவருக்கு தெரியுது நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன் தெரியுது? விசுவாசிக்கிறார். அதுலயே டிராவல் பண்ணோம்னா அதனுடைய கனிகள் கொஞ்ச நாள் வரும். எவைகளை கேட்டுக்கொள்கிறனோ அவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். விசுவாசிங்க.